இந்த நாள் ஷாவ்லின் டெம்பிளுக்கு போயிட்டு எப்படியாவது குன்ஃபு கத்துக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. ரொம்ப வெயிட்டான கல்ல மேல வச்சு புஷ்அப் எடுக்கிறது, தலைகீழ புஷ்அப் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையுமே பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ரொம்ப வெயிட்டான இரும்பு ஷூவை போட்டுட்டு கீழே போற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்து வந்து ஊத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கொண்டு வர தண்ணி யானை பசிக்கு சோள பொறி மாதிரி அந்த ஒரு ட்ரம்ல ஃபில் ஆகவே மாட்டேங்குது. திடீர்னு அவன் ஷூவோட வெயிட் தாங்க முடியாம கீழே தண்ணியை போட்டுறான். இதை பார்த்துட்டு அங்க சுத்தி இருக்க சீனியர்ஸ் எல்லாமே அவனை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மாங்க் வந்துட்டு என்ன ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் ஃபில் பண்ணியே முடிச்சிட்டாங்க. இன்னும் நீ அரை டேங்க் கூட ஃபில் பண்ணல, இன்னைக்கு ஃபில் பண்ணலாம் உன்னை தூக்கி வெளியே வீசிடும்னு சொல்லிடுறாரு. தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி தப்ப நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இதை உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னும் 2 மணி நேரத்தில் அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஒரு டேங்கை ஃபில் பண்ணிடுறாரு. இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது அவர் ஷோல்டர்ல ரத்தமே வந்துடுது. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு ஷூவை போட்டு போனதுனால காலு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. என்ன அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டே இப்படிலாம் உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகுது, அந்த மரத்தை போய் உடைக்கிற வேலையை பாருன்னு சொல்லிட்டு மரத்தை உடைக்க சொல்லிட்டு இருக்காரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மரத்தை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம வெட்டிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் எதுக்கு பண்றேன் ஏன் பண்றேன்னு தெரியாமே பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இருக்கிற இடத்துக்கு ஒரு மாங்க் வந்துட்டு தண்ணியை போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாங்க் அந்த ஆளை பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு தெரியலையா, இதுதான் குன்ஃபோட பேசிக்ஸ், இதை பண்ண தெரியலன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. என்னதான் அந்த ஒரு மாங்க் தண்ணியை போட்டிருந்தாலும் ஸ்டடியா நின்று கும்ஃபுலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப ஆச்சரியமாயிடுது. எப்படி அவர் இப்படி ஸ்டடியா இருக்காரு கும்ஃபுலாம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஆனா அது வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து 2 மாங்க் ரகசியமா வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அவங்கள பின் தொடர்ந்து இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஒரு பெரியவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எதுக்கு கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க போன 2 மாங்க்ஸ் அவருக்கு சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க. ஆனா அந்த மாங்க்ஸை பார்த்து அந்த ஒரு பெரியவர் ரொம்ப கத்திட்டு இருக்காரு. அதனால சாப்பாடை தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சாப்பாடு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவன் போய் அந்த ஒரு பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இது சாப்பிட்ற பொருள் தான் சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு காட்டினதுமே அந்த ஒரு ஆள் அதுக்கப்புறம் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு நாளைக்கு எப்படியோ சோமபானத்தை எடுத்துட்டு வரியா, உனக்கு ஒரு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் சொன்னதுமே அவன் போய் சோமபானத்தை எடுத்து கொடுக்குறான். பொதுவாக நீ ஷாவ்லின் டெம்பிள் 5 வருஷத்துக்கு மேல தான் கும்ஃபு கத்துக்க முடியும். ஆனா இதே மாதிரி எனக்கு பானத்தை எடுத்து வந்து கொடுத்தேன்னா உனக்கு டெய்லி நான் கும்ஃபு கத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்டதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இனிமே நீங்க தான் எனக்கு குரு, எல்லாமே நீங்க தான் சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் காலில் விழுந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஷாவ்லின் டெம்பிள்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் சோட்டா பேமை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.